ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது விண்டோஸ் 10 OS. இந்த விண்டோஸ் 10 OSல வந்து இந்த மாதிரி டேப்லெட் வியூவில் வந்து ஸ்க்ரீனில் வந்து நின்றுக்குச்சு. ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து காமிக்கலை. ஸோ டெஸ்க்டாப் ஐக்கான் காமிக்காதனால நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவீங்க. உள்ளே போகிறதுக்கு வைக்கிறதுக்கு, நீங்கள் பண்ண சாஃப்ட்வேர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் சிரமப்படுவீங்க. ஸோ இந்த டேப்லெட் வியூவை எப்படி நம்ம சரி பண்ணுறது, இதை கிளியர் பண்ணி டெஸ்க்டாப் ஐக்கானை எப்படி கொண்டு வரது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த டேப்லெட் வியூவில் இருக்கனால உங்களுக்கு இங்கே எல்லாமே உள்ளே போய் பார்க்குறது வைக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி வெளியே இருக்க ஆப்ஷன்லேயே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டாக்குமெண்ட்ஸில் போகிறது வைக்கிறது எல்லாமே சைடில் இந்த மாதிரி போய் பண்ணி தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்லாம் போய் பார்த்துருப்பீங்க, செட்டிங்ஸ்லாம் போய் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ செட்டிங்ஸ்லேயே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்திருக்காது. இது மாற்றுறதுக்கு சிம்பிளான வழி தான் இருக்குது, சிம்பிள் ஐடியா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேப்லெட் மூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேப்லெட் மூட் வந்து ஆனில் இருக்கனால தான் இது வந்து இந்த டேப்லெட் வியூ உங்களுக்கு காமிக்குது. அதை வந்து டெஸ்க்டாப் மூடுக்கு நீங்கள் மாற்றணும். ஸோ டேப்லெட் மூடை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது டெஸ்க்டாப் மூடுக்கு மாறிடும். இப்போ வந்து அது டெஸ்க்டாப் மூடுக்கு மாறிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிளான வழி தான். டேப்லெட் மூடை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து டெஸ்க்டாப் மூடுக்கு வந்துடும். இவ்வளோ தான் விஷயம்.